ஹலோ வியூவர்ஸ், நம்ம பார்க்க போகிறது பித்ரோ சும்மா சிஸ்டர் எக்ஸ் எபிசோட் 9 பற்றி தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 8 அதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட் லிங்க் தர மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஓப்பனிங்ல கீரஸும் நீ தான் அனுஷிஷா ஷடரான குணதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆனா அந்த வண்டி ஓட்டின டிரைவர் எப்பவுமே அமைதியா இருக்க மியோ மனசுக்குள்ள எனக்கு அப்பவே தெரியும் இவன் சிம்பிளா சொல்ல மாட்டான். தாமஸும் நான் கூட்டு வந்துட்டேன்னு சொல்ல அங்க வருது யாருன்னு பார்த்தா அந்த கார்டனர் யோஹான். அவர் வந்துட்டு நான் கேள்விப்பட்டேன் நீ பாந்தலி ஐலண்ட்ல இருந்து வந்தியாமே, நானுமே இங்க தவிர ஜேக்கப் கிட்ட என்னது பாண்டலிஸ்ட்ல இருந்து வந்திருக்கீங்களா, உங்களை எப்படி ஒரு கேசல்ல வேலை செய்ய விட்டாங்க? ஏவனோ இங்க இருக்காரு, இந்த கவுண்டர் அவமே ஃபாரின் கண்ட்ரில இருந்து வந்தவங்க தான், அதனால இந்த கிங்டம்ல எப்படி ஃபாரினர்ஸ் இன்சல்ட் பண்ணுவாங்கன்னு அவருக்குமே தெரியும். அதனால தான் சொல்றான் அவர் ஒன்னும் ஒரு ரேசிஸ்ட் கிடையாது, எல்லாருமே சமமா நடத்துவாரு. அவர் ஒன்னும் மேல பழி போடுறதுக்கு கூப்பல, உனக்கு தக்க சன்மானம் கொடுக்கறதா கூப்பிட்டுருக்காரு. எதுக்குன்னா அனசிஷாவை கொன்னதுக்கு. இது கேட்டு மாரிஷாக்காவ அப்புறம் தான் அவங்க கிட்டது உண்மை வரைக்கிறதுக்கு இவங்க பண்ற நாடகம் இவளுக்கு புரியுது. ஏவனோ இவர் ஒரு கவுண்டர், இவர் கண்டிப்பா ஒரு நோபல் ஃபேமிலில இருந்து பொண்ணு எடுத்தாகணும். ஆனா இவருக்கு அனசிஷா அவரோட தங்கச்சி மாரி தான் பிடிச்சிருந்துச்சு. ஆனா அந்த வழியில அனுஷியா குறுக்கண்டா. இதுல இருந்து கவுண்டரோட ஆசைகள் என்னங்கிறது உனக்கு புரியுதுல? ஜேக்கப்போ அப்போ அந்த அழகான அக்கா தான் இவரோட வழியில இருந்தாங்களா? ஏவானோ ஆமா, அந்த வேலை செஞ்சதுக்கு மாஸ்டர் உனக்கு தக்க சன்மானம் கொடுக்கலான் இருக்காரு. ஏன் உனக்கு வேணும்னா இந்த கேசல்ல கூட உனக்கு வேலை கொடுக்கலான் இருக்காரு. ஒருவேளை கேசல்ல நீ வேலை செய்யறேன்னா அந்த கேரேஜ் ரெண்டல் எடுத்த அந்த ஓனருமே உனக்கு கத்த மாட்டான், திட்ட மாட்டான். ஜேக்கப்போ அப்படின்னா சரி நல்லத்தையும் சொல்ற அப்படின்னு சொல்லி சிரிக்க, ஜேவானோ என் வேலை முடிஞ்சது சொல்லிட்டு அவரு வெளியே போறாரு. கீரஸும் ஜேக்கப் உண்மையில என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் சொல்லுங்க. ஜேக்கப்போ அன்னைக்கு நான் ரெண்டல் இருக்கிற கடைக்காரரு ரொம்ப சந்தோஷத்துல துடிச்சுட்டு இருந்தாரு. இருக்கிறதுல பெஸ்ட் கேரேஜ் ரெடி பண்ணு, ஏன்னா லாடோட பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது, இவ்வளவு பெரிய வேலை அவ்வளவு சீக்கிரத்துல நமக்குள்ள கிடைக்காதுல. இப்போ அந்த கடைக்காரரும் இந்த கேரேஜ் ரொம்ப நல்லா இருக்கு, அதனால எந்த வேலை கொடுங்க அப்படின்னு சொல்ல, பேரன் சடரானுமே அதெல்லாம் கொடுக்க முடியாது, அதுல இருக்க பாதி வேலை தான் தர முடியும் அப்படின்னு சொல்ல, இது கேட்ட அந்த கடைக்காரரும் இந்த வேலைக்கு இவ்வளவு பெரிய கேரேஜ்ல தர முடியாது, ஆனாலுமே அந்த பேரனுமே அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போவ. இதை கோவம் அடைஞ்ச அந்த கடைக்காரருமே உனக்கு புரியுதல, அந்த லாடோட பெரிய பொண்ணு ஒழுங்கா அங்கிட்டு போக கூடாது. இது கிட்ட ஜேக்கப்போ எனக்கு புரிஞ்சு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இப்ப அனுஷிஷாவோ சோகமா பயணம் செஞ்சுட்டு இருக்க. ஜேக்கப்போ ரொம்ப சொல்ற மாதிரி நீ ரொம்ப அழகா தான் இருக்க, ஆனா அனுஷிஷா சோகமா இருக்கிறத பார்த்து ஜேக்கப்பும் எனக்கு அப்பதான் புரிஞ்சுது இது ஒரு ஃபோர்ஸ் மேரேஜ், அவங்க அப்பா அம்மா சொல்லி தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அவ வெளியில பாக்குறதுக்கு வேணா அப்படி இருக்கலாம், ஆனா நிஜமாலேயே அவ ஒரு பொம்மை மட்டும்தான். அதனால எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணாலும் அவ ஓடி போக மாட்டான். இப்படியே பல கொடுமைகளை தாங்கிட்டு அனுஷிஷாவை பொறுத்துக்கிட்டு இருக்கா. இப்போ ராயல் கேபிட்டல் கிட்ட போறப்ப அவனுக்கு கேரேஜ் நிறுத்த அனுஷிஷாவோ ராயல் கேபிட்டல் பக்கத்துல இருக்கே, எதுக்காக இங்க நிறுத்துறீங்க, மழை எப்படி பெய்கிட்டு இருக்கு, அதுல மாட்டிக்கிட்டா பெரிய பிரச்சனையாடா அப்படின்னு சொல்ல, ஆனாலுமே அந்த டிரைவர் சும்மா விடுற மாதிரி தெரியல. உடனே அனுஷிஷாவோ எனக்கு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அந்த கவுண்ட் ஒன்னு சும்மா விட மாட்டாரு. அந்த டிரைவருமே எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது, அந்த கவுண்டோட ஃபியான்ஸ் மேல ஒரு ஃபாரினர் கை வச்சான்னு தெரிஞ்சா என்ன நடக்கணும் உனக்கே தெரியும்ல. இப்போ பக்கத்துல இருக்க பட்டியை தட்டி விட அதுல ஒரு கத்திரிக்கோள் அவ பாக்குறா. ஆனா இந்த கதையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே மியுமே டென்ஷன் ஆயிட்டு அவன் கையை உடைக்க போவ. கீரோசுமே மியோ அமைதியாரு, இதை பார்த்து ஜேக்கப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தான் அவ கதை முடிக்கணும்னு தான் ஆசை. மியோமே அவ கண்ட்ரோல் எழுந்து அவனோட கையை உடைக்க போவ. கீரோசுமே அமைதியாரு. இப்போ தாமஸுமே அவனை பிடிச்சிக்கிறான். தாமஸும் அந்த பேரனோட வீட்டுல இருக்க பொம்மைக்கு அந்த ட்ரெஸ்ஸும் முடியும் உனக்கு எப்படி கிடைச்சது, எங்க இருந்து கிடைச்சது? ஜேக்கப்போ அந்த ட்ரெஸ்ஸை நான் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் அவளை பிடிக்கலான்னு போறப்ப கத்திரிக்கோள் எடுத்துட்டு தான் முடி வெட்டிக்கிட்டு அவ தப்பிச்சு போயிட்டா. இங்க பாருங்க அதோட காயம் கையில இன்னுமே இருக்கு. மியவோ அதுக்கப்புறம் உனக்கு கிடைச்ச ட்ரெஸ்ஸையும் முடியும் அந்த பேரனோட வீட்டுக்கு வித்துட்டு அவங்க கிட்ட அவங்களோட பொண்ணு இறந்து போயிட்டாங்கிற கதை கட்டியிருக்க. ஜேக்கப்போ நான் அவகிட்ட விற்கணும்னு நினைக்கவே இல்ல, அந்த பேரன் அந்த பொண்ணுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தேடிட்டு இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன், அதனாலதான் அந்த பொருளை போய் நான் வித்தேன். மியவோ நீ பண்ண தப்புகளை மறைக்கிறதுக்கு அந்த கேரேஜை நீ அழிச்சிட்ட, அதுக்கப்புறம் கொலைகாரங்க அட்டாக் பண்ணாங்க, இந்த மாதிரி அடிச்சுன்னு கதையை கட்டியிருக்க. ஜேக்கப்போ அந்த பொண்ணு அந்த ஆறுல விழுந்தது உண்மைதான், அவ தப்பிச்சு விடுறப்ப தடிக்கி அந்த ஆறுல விழுந்துட்டா, அது ஒரு ஆக்சிடென்ட் தான். இதுக்கிட்ட மாதிரியுமே போதும், இதுக்கப்புறம் நான் எதுவுமே கேட்க விரும்பல, என்னோட அக்கா உன்னால தானே இறந்து போனாங்க. ஜேக்கப்பு கீரஸ் கிட்ட நீங்க அந்த பொண்ணு உங்க வைஃபா எடுக்கிறது ஒரு நல்ல டிசிஷன் தான், அவளோட பேக் செக் பண்ணி பார்த்தப்ப பசங்க போற ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு, அந்த பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, கண்டிப்பா சீட் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்ல, இது கிட்ட மாறிக்கு வந்துட்டு எங்க அக்கா பத்தி தப்பா பேசாத. ஜேக்கப்போ என்னாச்சு உனக்குமே உங்க அக்காவை பிடிக்காது தானே? இது கிட்ட கோவமடிஞ்ச கீரஸுமே அவ மூஞ்சில குத்துறான். இதை பார்த்து மாறி அழுதுட்டு இருக்க கீரஸும் நான் அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும், ஏன்னா இப்போ வரைக்குமே அனசிஷியா இருந்ததை பத்தி நான் கவலைப்படல, துக்கப்படல. மாறி அழுகிறத பார்த்து கீரஸுமே என்ன மனுஷர் மாறி மியாவும் நானும் தான், நாங்க உன்னோட அக்கா தான் உனக்கு குடும்பம் பத்திட்டு இருக்காங்க, உன்னோட பேரண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு நினைச்சோம். மாரியும் இல்ல அப்படிலாம் கிடையாது, அவ ஒரு வாடி கூட அப்படி நடந்தது கிடையாது. ரசம் எனக்கு தெரியும், இப்பதான் எனக்கு புரிய வந்துச்சு, அதனாலதான் எனக்கு இவ்வளவு கில்ட்டியா இருக்கு. உன்னை குடும்பம் பண்ணதுக்கு கடவுளா பார்த்து கொடுத்த தண்டனை நான் நினைச்சேன், ஆனா அது உண்மை இல்ல. அது மட்டும் இல்ல நான் ப்ரப்போசல் பண்ணது அவளுக்கு பொண்ணு தெரிஞ்சு நான் சந்தோஷப்பட்டேன், ஏன்னா அந்த விபத்துல நீ மாட்டிக்காம இருந்தல. மாரியும் உண்மையிலே பார்த்தா அந்த கேரேஜ்ல நான் தான் இருந்திருக்கணும்ல. கீரஸும் மாறி அனசிஷா சமாதிக்கு போயிட்டு நான் மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். மாரியோ அவளுக்கு சமாதி கிடையாது, எங்க அப்பா அவளுக்கு ஒரு சமாதி கட்டினா அது ஒரு வேஸ்ட்னு சொன்னாரு, அதனால அவளோட சடங்கை வெறும் சிம்பிளா தான் செஞ்சாங்க. கடைசியில எங்க அக்காவோட பேரை ஒரு சமாதியில கூட எழுத முடியாத அளவுக்கு ஆளாயிட்டேனா. கீரஸும் இந்த தப்புக்கெல்லாம் பிராய்ச்சித்தமா நான் அதாச்சும் சரின்னு அனுஷிஷாக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு இடம் இருக்கா, அவளுக்கு பிடிச்ச பூ, அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு, அவளுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாச்சும் இருக்கா? மாரியும்
இல்ல, எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. நாங்க சின்ன வயசுல இருந்து ஒன்னாதான் இருந்தோம். ஆனா வளரப்ப ஒரு பெரிய இடைவெளி எங்களுக்குள்ள வந்துச்சு. அலங்கோலமா இருக்கிறேன்னா எப்பவுமே வெளியே ஃப்ரீயா நின்றுட்டு இருந்தேன். ஆனா என்னோட அக்கா அதே ரூம்குள்ள அடிச்சுக்கிட்டு அந்த ஜன்னல்ல மட்டும் வெளி உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சா. பெர்ஃபெக்டா இருக்கிறவங்க எல்லாராலையும் நேசிக்கப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் கடவுள் என்கிட்ட எங்க அக்காவை பறிச்சுட்டாருன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னோட அக்காவுமே ஒரு சாதாரண மனுஷனால இந்த சாதாரண விஷயத்த கூட நான் மறந்துட்டேன். கீரஸும் இது எல்லாமே என்னோட தப்பும் தான். மாரியும் என்னோட தப்பும் தான். அவளு மனசுக்குள்ள அனசிஷா சாவுக்கு நிறைய பேர் காரணம் இருக்காங்க. அதுல நானுமே ஒருத்தி. ரெஸ்ட் இன் பீஸ் அனசிஷான்னு சொல்லிட்டு அவளுக்கான சடங்குகளை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. மாரியோ எங்க அக்கா உயிரோட இருக்கிறப்ப இந்த கேபிட்டல்ல ஒரு டெய்லரிங் ஷாப் வைக்கலாம்னு ஆசைப்பட்டா. அதனால இந்த கேபிட்டல்ல இந்த சடங்கு பண்றது அவளுக்கு கொஞ்சமாச்சும் நிம்மதி தரும் நம்புறேன். இப்போ ஒரு வாரம் கழிச்சு காட்டுறாங்க. மாரியுமே இப்போ இந்த கேசல் நார்மல் ஆயிடுச்சு. இல்லவும் இப்போ மாறி தைக்க கத்துக்கிட்டு இருக்கா. ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கியூரஸ் கேட்க, கியூரஸுமே அவ தச்சிட்டு இருக்கால, திடீர்னு கை அடிபட்டுச்சுன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட நான் ரெடியா வச்சிருக்கேன். மாரியும் அந்த எமரல்ட் ஃபிராக்மெண்ட் அதை தச்சிட்டு இப்போ நான் கட்டி விடுறேன்னு சொல்லிட்டு கியூரஸ்க்கு அவ அந்த டைய கட்டி விடுறா. மாரியும் நிறைய விஷயம் நடந்துச்சு, இருந்தாலுமே மார்க்கெட்ல உங்களுக்கான கிஃப்ட் நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த வாங்கின கிஃப்ட் கொடுக்குறா. மீவோ என்கிட்ட இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்குறது எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்ல, பின்னாடி டிஃபனியை தலையில அடிச்சுட்டு கிஃப்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும், இந்த மாதிரி தேவலாம் பேசிட்டு இருக்க கூடாது. மாரியோ இதை நான் ஒன்னும் ஃபோர்ஸ் பண்ணல, உனக்கு பிடிக்கலன்னா கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, மீவோ ரொம்ப நன்றி லேடி மாதிரி நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதை பார்த்து லீலவும் மாறி நீ வந்ததுல இருந்து இங்க இருக்க நிறைய பேரோட ஆட்டிடியூட் மாறிடுச்சு. அப்புறம் மாதிரி உனக்கான கிஃப்ட் இதுன்னு சொல்லிட்டு அந்த கிழிஞ்சு போன புக்க அவங்க தச்சு கொடுத்துருக்காங்க. மாரியும் இதை தச்சிட்டீங்களா? என்னோட அக்காவோட மெமரி இதுல நிறைஞ்சிருக்கு, அதனால இது எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தச்சதுக்கு ரொம்ப நன்றி. லீலவும் அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த கிஃப்ட் உனக்கு இருக்கு. மாரியோ இந்த உலகத்துல சாதிச்சவங்களோட கதைகளா? கீரஸும் அதை நான் தான் கேட்டேன். இதோ இதுதான் பேரன் ஷடரனோட அம்மா, உன்னோட பாட்டி சாஷா. ஆமா மாரி, உங்க பாட்டி சின்ன வயசுல பாக்குறதுக்கு அனசிஷா மாதிரி தானே இருக்காங்க, அதனால அனசிஷா வரைபடத்தை இது வச்சு வரைஞ்சிக்கலாம். லீலவும் உன்னோட அக்கா உன்னோட பாட்டி மாதிரி இருக்காங்களா? அப்ப மாதிரி நீ உன்னோட அம்மா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மாரியுமே ஐட்டும் முகமும் பார்த்தா எங்க அம்மா மாதிரி இருக்கும். ஆனா எங்க அம்மா பிளாண்ட் ஹேர், எனக்கு ரெட் ஹேர் தான். எங்க குடும்பத்துல ரெட் கலர் முடியோட பிறந்தா பெரிய அபசகுணம்னு சொல்லுவாங்க, அதனாலேயே என்ன எல்லாருமே தள்ளி வச்சாங்க. இதுக்கிட்ட லீலவும் என்னமா சொல்ற, இந்த காலத்துல இன்னுமே அந்த மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காங்களா? மாரியும் அதை விடுங்க. ஆமா, என்னோட பாட்டியோட கதைகளை பத்தி எப்படி இதுல இருக்கு? அவங்களும் சாஷா ஹீரோயின் பத்தி தெரியாதா? அவங்களோட பாட்டின்னு வேற சொல்றேன். அவங்க ரொம்ப ஃபேமஸ் தெரியுமா? அந்த காலத்துல பொண்ணுங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய ஸ்டேட்டஸ் எல்லாம் கிடையாது. ஒரு காலத்துல பிறந்திருந்தாலுமே அவங்க 18 வயசா இருக்கும் போது மிலிட்டரியில பெரிய பதவியில இருந்தாங்க. அப்போ 7 லாங்குவேஜ் அவங்க கத்துக்கிட்டாங்க. எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பெரிய ஜீனியஸ். இந்த சொசைட்டில பொண்ணுங்களுக்கான உரிமையை உங்க பாட்டி தான் புரட்சி பண்ணி வர வச்சாங்க. உங்க அப்பா மாதிரி இருக்க ஆளுங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா வெறுப்பு தான் வரும். மாரியும் எங்க அப்பா எப்பவுமே எங்க பாட்டி பத்தி பேசினது கிடையாது, அவங்க கிட்டே போய் பேச மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேருக்குமே ஆகாதுன்னு நினைக்கிறேன். கீரஸும் பேரன் ஷடன் பத்தி பேசிட்டு இருக்கோம். அவருக்கு நம்ம என்கேஜ்மெண்ட் செரிமனிக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்பியிருக்கேன். ஆனா அமிச்சதுக்கு எந்த ஒரு ரிப்ளைமே வரல. இல்லவும் இப்ப என்ன பிரச்சனைனா அவர் அட்டன் பண்ணுவாரா மாட்டாரா? அதான் கீரஸும் என்கிட்ட மாரிய கூட்டிட்டு வந்ததே அவங்க அப்பா பேரன் தான். இப்போதைக்கு இந்த கல்யாணத்தை அவர் மறுக்கணும். மாரியும் எங்க அப்பா அம்மா என்னை அமிச்சதுக்கு கல்யாணம் பண்றதுக்கு இல்ல, என்னோட அக்கா கல்யாணத்துக்கு நிறைய கிஃப்ட் நீங்க அமிச்சிங்க, அதை ரிட்டர்ன் பண்ண கூட சொல்லிட்டு என்ன ஒன் டேக்கு இங்க அமிச்சாரு. கீரஸும் நான் உனக்கு கல்யாணம் பண்ணா அவருக்கு தானே பவர் வரும், எதுக்காக இப்போதை மறுக்கிறாரு? மீயவும் இப்படி இருக்கலாம், ஒருவேளை அந்த பேரனோட முக்கியமான வேலையை லேடி மாரியால மட்டும் தான் பண்ண முடிஞ்சிருக்கும், அதை இப்ப அவரால் செய்ய முடியாம இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த விஷயங்களை வெளியால கிட்ட அவரால் கொடுக்க முடியல, அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். மாரியும் ஆனா எங்க பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்த சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் தான் அவருக்காக நான் செஞ்சிட்டு இருக்கேன். லீலவும் அந்த இடத்துக்கு உங்க பாட்டி தான் பழைய லாடா இருந்தாங்க கரெக்டா? இங்க வந்தப்ப என்கிட்ட சொன்னல உங்க அப்பாக்கு பதில் நீ தான் லெட்டர் எழுதுவேன்னு. உங்க அப்பாவால பிளாரியன் லாங்குவேஜ் படிக்கவோ எழுதவோ தெரியுமா? மாரியும் அப்படிதான் நினைக்கிறேன். லீலவோ உனக்கு கன்ஃபார்ம் தெரியுமா அவர் அந்த லாங்குவேஜ் படிக்கிற மாதிரியும் எழுதுற மாதிரியும் நீ உன் கண்ணால பாத்திருக்கியா? மாரி கொண்டாரி யோசிச்சுட்டு நீங்க சொன்னப்ப தான் எனக்கு புரியுது, நான் அதை நேர்ல பார்த்ததே கிடையாது. ஆனா அதுக்குன்னு அந்த லாங்குவேஜ் அவரால் பேச முடியாமல இருக்காதுல. நெபிலிட்டில பிளாரியன் லாங்குவேஜ் பேசுறதுக்கு பேசிக்கா தெரிஞ்ச விஷயமா இருக்கணும்ல. ஒருவேளை அது கூட அவரால் பேச முடியலன்னா அவரால் கண்டிப்பா ஒரு லாடோட கடமைகளை செய்ய முடியாதுல. லீலவ கிரசம் அப்படின்னா இதுக்கு வாய்ப்பே இல்லல. ஆனா மாரிக்குமே ஒன்னும் புரியாம இருக்க கிரசோ மியும் அவுஷடரான கண்டிப்பா இங்க வர வைக்கணும். ஒருவேளை இதுக்குமே அவங்க வரலனா அவங்க கிங்டமோட கோர்ட்ல தான் நம்மள சந்திக்கணும்னு சொல்லு. என்ன மன்னிச்சிரு மாதிரி இதை நான் அமைதியான முறையில் தான் கையாளணும்னு நினைக்கிறேன். இதுக்கிட்ட மாரியும் என்ன நடக்குதுங்க, எங்க அப்பா என்ன பண்ணாரு? இப்போ 4 நாள் கழிச்சு காட்டுறாங்க. அவங்களும் அவங்க அப்பா அம்மா அங்க வருவாங்க சொல்லிட்டு அவளா காத்துட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துக்கு தேர்ட் பிரின்ஸ் லூஃபன் வந்திருக்கான். நீங்க அவளுடன் எதிர்பார்த்த தேர்ட் பிரின்ஸ் லூஃபன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல இதுக்கிட்ட அவங்களுமே என்னடா இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்ல இருக்காங்க. இப்ப அவனுமே அங்க இருக்க சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு அடை இங்க இருக்க செஃப் எப்பவுமே ருசியா சமைக்கிறாருதான்ப்பா, நீங்க வர என் கூட வந்துருங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க அடை என்னப்பா ரொம்ப ஒல்லி ஆயிட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்புறம் தான் தெரியுது அங்க இருக்கிறது நிஜமாலே டாப் தானு. அவனுமே அந்த பெட்ரோல் செரிமனிக்கு எல்லாருமே வருவாங்கல்ல, அதுக்கு நான் எல்லாமே தயார் பண்ணிட்டு இருக்கேன், அதனாலதான் இப்படி ஆயிட்டேன். இரசம் டோப்போ ரொம்பலாம் கஷ்டப்படாதப்பா, ஆனாலுமே டோப்போ இல்ல நான் என்னோட முழு எஃபர்ட்டையும் அந்த பெட்ரோல் செரிமனிக்கு போட போறேன். இரசம் சரி சொல்லு போன் எதுக்காக இங்க வந்திருக்க? அவனுமே நான் இங்க வந்ததுக்கு இதான் காரணம் சொல்லிட்டு அந்த மோதிரத்தை அவங்களுக்கு காட்டுறான். உங்களுக்கான என்கேஜ்மெண்ட் இருக்கு, இது இருக்கு, இது சைஸ் உங்களுக்கு கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு தான் செக் பண்ண வந்திருக்கேன். அதனால மாதிரி உன்னோட கை நீட்டு அப்படின்னு சொல்ல இதை கிட்ட கீரசோ என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ அம்மாக்கு ஒன்னு சைஸ்ல செக் பண்ண தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன். இப்ப கீரசுமே அந்த மோதிரத்தை போட்டு சைஸை செக் பண்றான். மாறி அதை பார்த்துட்டு இது பெர்ஃபெக்ட்டா இருக்கு, ஒரு மோதிரத்தை போட்டா இப்படிதான் ஃபீல் ஆகும்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. இது கிட்ட கீரசும் என்னது நீ மோதிரத்தை போட்டதே கிடையாதா? நல்ல வேலை அந்த பழ பொண்ணு லீவ் பண்ண தடுத்துட்டேன், இல்லனா நானே போடுற இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காதுல. மாறி மனசு
மனசுக்குள்ள லார்ட் கீரோஸ் என்னோட ஹேர் கலருக்கு ஏத்த மாதிரி இந்த ஸ்டோனை தேடி தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. நிஜமாலேயே எனக்காக இந்த ரிங் உருவாக்கப்பட்டிருக்கு. அவளுக்கு கீரஸோட கையை பிடிச்சிட்டு எனக்காக ஒரு ரிங்கை இந்த மாதிரி கிஃப்டா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கீரஸும். ஐ லவ் யூ மாதிரி நான் என்னோட இதயத்துல இருந்து சொல்றேன் அப்படின்னு சொல்ல இது கேட்டு மாதிரியுமே எனக்குமே அப்படிதான். இப்போ இந்த சீன் இங்க ஓடிட்டு இருக்க லீஃபனு என்னப்பா முதல்ல கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா இதை பார்த்தா அவளுமே வைக்கப்படுறான். கீரோஸுமே இந்த வேலைப்பாடு ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி ஒரு வேலைப்பாடை கண்டிப்பா நார்மனால தான் பண்ணிருக்க முடியும். லீஃபனோ எது அந்த ஆர்டிஸ்ட் ஸ்மித் நார்மனை பத்தி சொல்றியா? லீஃபனோ யாருக்கு தெரியும், அந்த நார்மனை கூட செஞ்சிருப்பார்ல அப்படின்னு சொல்ல எது கேட்டு கீரோஸும் அப்போ நிஜமாலேயே அந்த நார்மன் தான் செஞ்சாராதா? லீஃபனு சிரிச்சிட்டு ஆமா இது என்னோட வெட்டிங் கிஃப்ட். நார்மன் ரிட்டையர் ஆக போற விஷயம் எனக்குமே தெரியும். அதனால இந்த வேலைப்பாடு செஞ்சு விட்டுட்டு அவனை ரிட்டையர் பண்ண வச்சுட்டேன். கீரோஸும் எனக்கு அப்பே தெரியும் நார்மனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய முடியும். ஆனா நார்மன் ரொம்ப பிடிவாத பிடிச்சவராச்சே, அவரை எப்படி இதை செய்ய வச்சா? லீஃபனோ அவர் இப்போ ஒரு புதுசா அப்ரெண்டிஸ் சேர்த்திருக்காரு. அந்த அப்ரெண்டிஸால தான் இந்த மாதிரி மாறிட்டாரு. ஆனா அந்த அப்ரெண்டிஸ அவர் ரோட்ல தான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னாரு. 3 மாசத்துக்கு முன்னாடி அவரோட குவார்டர்ஸ்ல இந்த மாதிரி வேலை தேடி வந்தாங்களா? ஆனா இது கேட்ட மாதிரியும் என்னது 3 மாசத்துக்கு முன்னாடியா? கேரசம் அந்த அப்ரெண்டிஸ் யாரு? விவசாயியோட பையனா? ஏன்னா கேபிட்டல் வெளியிருந்து வந்தார் சொல்லியே. ராயல் கேபிட்டல்ல ஃபாரினர் ஒருத்த வேலைக்கு வந்தா எல்லாரும் எப்படி நடத்துவாருன்னு உங்களுக்கே தெரியும்ல. இப்பதான் மாறிக்கு எல்லாமே புரிய வருது. 3 மாசத்துக்கு முன்னாடி ராயல் கேபிட்டல்ல வேலை தேடி வந்திருக்கானா? அப்படின்னா நான் ராயல் கேபிட்டல்ல பார்த்தது அவங்களா? அது அனஸ்டேஷியாவா? இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.